அருணை விட நம்ம முத்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த அருண் வந்துட்டு பாராட்டுக்கு ப்ரமோஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாமல் மீடியா கிட்டேயும் சொல்லிட்டாரு, நான் தான் அந்த திருடனை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் முத்து வந்து நினச்சிருந்தா எல்லார்கிட்டையுமே நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல வச்சுருக்க முடியும். ஆனால் தானாகவே முத்துவை தேடி அந்த பாராட்டு வந்து வந்திருக்குது. அந்த காப்பாற்றின அந்த லேடி வந்து ஒரு சேட்ஜி போல், சேட்டோட ஒய்ஃப் போல். அவங்க வந்து முத்துவுக்கு ஒரு செயினும் கொடுத்து நன்றியை தெரிவித்து பாராட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த செயின் எடுத்துகிட்டு சீதா வீட்டுக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும். இந்த செயினை வந்து சீதாவுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து சீதாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு மாப்பிள்ள நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் இல்லைத்த, எனக்கு வந்து பாராட்டி கிடைச்சது தான் இந்த செயின். இது எனக்கு இருந்தாலும் சீதாவுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா சீதாவுக்கு தான் கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா, கல்யாணம் பண்ணணும். அவங்க சீதாவுக்கு தான் நம்ம வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். இவளுக்கு நகை இருக்கிறது தான் நல்லது. அதனால் நம்ம இந்த நகையை சீதாவுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா, உன் தங்கச்சியை கொடு, வாங்கிக்கோ சீதா, உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாமாம்மா, அக்காவுக்கு நகை இல்லைல்ல, அக்கா வச்சுக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சீதா, நீ போட்டுக்கோ, வாங்கி போட்டுக்கோ, உன்னோட கல்யாணத்துக்காக இது ஒரு சின்ன இதுன்னு நினச்சிக்கோ, நான் இன்னும் நிறைய செய்வேன் உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாத்தியாடி நம்ம வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அருண் மாப்பிள்ளை காப்பாற்றினதை உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லி ப்ரமோஷன் வாங்கிட்டேன்னு அதை வந்து பெருமையாக நம்மகிட்ட சொல்லிட்டு வேற இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவுக்கு ஒரே வருத்தமாயிருது. சரிம்மா விடுமா, அதெல்லாம் இப்போ எதுக்குமா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், என்னை பாராட்டிட்டா போதும், உங்கள் மகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி முதல்ல விடுங்க, இந்த சீதா இதை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மீனா வந்து அந்த செயினை கொடுக்குறாங்க. ஆனால் சீதா வந்து வாங்க மாட்டேன்றாங்க. வேண்டாங்க்கா, நீ கழுத்தில் எதுவுமே போடாமல் இருக்கிற, நீ போட்டுக்கோ, நான் எப்படினாலும் வேலை பார்த்து சம்பாரித்து எடுத்துக்கிறேன்க்கா, எனக்கு இது தேவையில்லைக்கா, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் தானேக்கா அது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, ஏன் நடக்காமல் என்ன பண்ண போகுது, கொஞ்ச நாள் நீயே பாரு மாப்பிள்ளை, வேறு மாப்பிள்ளை பாருங்க மாமா அப்படின்னு நீயே சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீதா வந்து அந்த நகையை வாங்கி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ சீதாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அதாவது நம்ம மாமா சொன்ன மாதிரி, மாமா எதுக்கு பொய் சொல்லணும், அடுத்தவங்களுக்கு வர்ற பாராட்டை எதுக்கு தனக்கு நான் நமக்கு உரித்தாக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே அருணுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓ, உன்னோட மாமா உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, அவன்கிட்ட அந்த காப்பாற்றின அந்த லேடிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விடுங்க, எங்கள் மாமா தானே காப்பாற்றினாங்க, அது ஏன் நீங்கள் சொல்லலை, நான் என்னமோ எங்கள் மாமா சும்மா தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு. அட, உங்கள் மாமா சும்மா தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சீதாவுக்கு கோவம் வருது.